இப்போ தான் நம்ம சேனலுக்கு நீங்கள் முதல் முறையாக வரீங்கன்னா தயவுசெய்து கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே அந்த பெல் பட்டன் அழுத்தி ஆள்னு கொடுத்துக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோ உங்களுக்கு தினமும் கிடைக்கும். சரி வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். கடலூர் அருகே உள்ள கொங்கராயனூரை சேர்ந்த சோனியா என்பவர் ஆயுதப்படை பிரிவில் போலீஸாக பணியாற்றி வந்தார். இவரும் கார் டிரைவரான கீழ்கவரப்பட்டை சேர்ந்த முகிலன் என்பவரும் 7 ஆண்டுகளுக்கு முன்பு திருமணம் செய்து கொண்டனர். இந்த நிலைமையில்தான் காவலர் சோனியா தன்னுடைய கள்ளக்காதலன் பற்றி கணவனுக்கு கடிதம் அனுப்பி வைத்துவிட்டு அதன் பிறகு எடுத்த முடிவு அனைவரையும் ஆடிப்போக வைத்துள்ளது. நெருங்கி பழகி 3 மாத கர்ப்பமான பிறகு திருமணம் செய்ய மறுத்துவிட்டதாக கணவனுக்கு அந்த கடிதத்தில் கூறியுள்ளதாக தகவல்கள் வெளியாகியிருக்கிறது. கணவன் மனைவி இடையே கருத்து வேறுபாடுகள் என்பது இயல்பு. 2 பேரும் விட்டு கொடுத்து சென்றால் பிரச்சனைகள் குறையும். மாறாக ஈகோ அடிமைத்தனம் மூலம் கட்டுப்படுத்த நினைத்தால் கடைசியில் சிக்கலில் தான் போய் முடியும். ஏதோ ஒரு சந்தர்ப்பத்தில் கணவனை மனைவி பிரிந்து வாழ்கிறார்கள். அப்படி பிரிந்து வாழும் பெண்களை சில பேர் ஆறுதல் கூறுவது போல வந்து ஏமாற்றி வலையில் வீழ்த்துகிறார்கள். சென்னை காவலருக்கு நடந்த சம்பவம் பற்றி இப்போது நாம் பார்ப்போம். கடலூர் அருகே உள்ள கொங்கராயனூரை சேர்ந்த 26 வயதாகும் சோனியா என்பவர் சென்னை ஆவடியில் இருக்கக்கூடிய ஆயுத பிரிவில் காவலராக பணிபுரிந்து வந்தார். இவரும் கார் டிரைவரான கீழ்கவரப்பட்டையை சேர்ந்த 27 வயதாகக்கூடிய முகிலன் என்பவரும் காதலித்து கடந்த 7 ஆண்டுகளுக்கு முன்பு திருமணம் செய்து கொண்டார்கள். இந்த தம்பதிகளுக்கு 6 வயதில் ஒரு மகள் இருக்கிறார். கணவனுக்கும் மனைவிக்கும் இடையே திடீரென கருத்து வேறுபாடு காரணமாக முகிலனும் சோனியாவும் பிரிந்து வாழ்ந்து வருகிறார்கள். முகிலனுடன் அவருடைய மகள் இருந்திருக்கிறார். இதனிடையே சோனியா கடந்த சில தினங்களுக்கு முன்பு தன்னுடைய சொந்த ஊரான கொங்கராயனூருக்கு சென்றுள்ளார். பின்னர் 4 நாட்களுக்கு முன்பு முகிலனை செல்போனில் தொடர்பு கொண்டு மகளை பார்க்க ஆசைப்பட்டுள்ளார். இதனையடுத்து முகிலன் சோனியா ஆகியோர் தங்களுடைய மகளுடன் கடலூர் தேவானம்பட்டினம் கடற்கரைக்கு வந்திருக்கிறார்கள். அவர்கள் அங்கு சுற்றியும் பார்த்திருக்கிறார்கள். தொடர்ந்து கடந்த ஜூலை 1ஆம் தேதி காலையில் சோனியா முகிலனை தொடர்பு கொண்டு தான் மருந்து குடித்து விட்டதாகவும் மகளை நன்றாக பார்த்து கொள்ளும்படியும் கூறிவிட்டு இணைப்பை துண்டித்து விட்டாராம். இதை கேட்டு பதறிப்போன முகிலன் உறவினர்களுடன் கொங்கராயனூருக்கு விரைந்து சென்றார். அங்கு மயங்கி விழுந்து கிடந்த சோனியாவை மீட்டு சிகிச்சைக்காக கடலூர் அரசு மருத்துவமனையில் சேர்த்தனர். பின்னர் மேல் சிகிச்சைக்காக புதுச்சேரி ஜிப்மர் அரசு மருத்துவமனையில் சேர்த்தனர். ஆனால் தீவிர சிகிச்சை அளித்தும் அதன் பலனின்றி சோனியா கடந்த ஜூலை 2ஆம் தேதி உயிரிழந்தார். வாழ்க்கையை முடித்துக்கொள்ளும் முன்பாக சோனியா தன்னுடைய கைப்பட கடிதம் ஒன்றையும் எழுதி அதை செல்போனில் புகைப்படம் எடுத்து அதை வாட்ஸ்அப் மூலம் கணவன் முகிலனுக்கு அனுப்பியிருக்கிறார். அதில் சோனியா சொன்னது என்னவென்றால், சென்னை ஆவடியில் பணிபுரிந்த போது அங்கு இருக்கக்கூடிய ஒரு காவலருடன் எனக்கு பழக்கம் ஏற்பட்டது. பின்னர் நாங்கள் நெருங்கி பழகி நான் 3 மாத கர்ப்பமானேன். இதை பற்றி அறிந்த அந்த நபர் கர்ப்பத்தை கலைக்க வேண்டும் என்றும் கணவர் முகிலனிடமிருந்து விவாகரத்து பெற வேண்டும் என்றும் கர்ப்பத்தை கலைத்தால் உன்னை திருமணம் செய்து கொள்கிறேன் என்றும் என்னை மிரட்டினார். இது தொடர்பாக புகார் அளித்த போது உயர் அதிகாரிகள் என்னை மட்டுமே ஒருதலை பட்சமாக விசாரணை செய்தார்கள். மேலும் அதிக அளவில் பணிச்சுமை வழங்கியபடி இருந்தார்கள். இதனால் என்னுடைய கர்ப்பம் திடீரென கலந்துவிட்டது. இதனால் விடுமுறையில் வீட்டுக்கு வந்த நான் அந்த போலீஸ்காரர் திருமணம் செய்து கொள்வதாக ஆசை வார்த்தை கூறி ஏமாற்றியதால் நான் மன உளைச்சலில் இருந்து வந்தேன். என்னுடைய சாவுக்கு காரணம் அந்த காவலர் மட்டுமே. மேலும் என்னுடைய குடும்பத்தினர், கணவர் மற்றும் மகள் யாரையும் விசாரிக்க வேண்டாம். இதுவே என்னுடைய மரண வாக்குமூலம் என்று அந்த காவலர் கடிதத்தில் கூறியிருந்தார். இதுகுறித்து முகிலன் நெல்லிக்குப்பம் போலீஸ் நிலையத்தில் இது பற்றி புகார் கொடுத்தார். அதன் பேரில் சோனியாவினுடைய கள்ளக்காதலனான சென்னை ஆவடி ஆயுதப்படை போலீஸ்காரரான விழுப்புரம் மாவட்டம் மரக்காணம் காரிபாளையத்தை சேர்ந்த மாரியப்பனுடைய மகன் 28 வயதான ராஜு மீது தற்கொலைக்கு தூண்டியதாக வழக்கு பதிவு செய்து அவரை போலீசார் கைது செய்தனர். தொடர்ந்து அவரிடம் விசாரணை நடத்தி வருகிறார்கள். இதை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறது கீழே இருக்கிற கம்பாசில் தெரியப்படுத்துங்க. மேலும் இது போன்ற வீடியோக்களை பார்க்க நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.